அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் எவர்களோ அதிகாரம், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இந்த மாலை வேளையில வந்திருக்கிறோம். ஸோ எல்லாமே பழைய அப்பாவுடைய ஆராதனை, ஃபாதர் சாங்ஸ் தான் நிறைய. அப்படி இடைவிடாம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த அருமையான ஒரு பழைய பாடல், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே என்று சொல்லி அந்த திருத்துவ தேவனை நாம் போற்றி பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இருக்கிற இடங்களிலே தேவ வல்லமை நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா பாடும் பொழுதே தேவனுடைய அன்பு, Father's love, let us get filled with that love. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகர் ஆவியானவரே, சொல்லுமா, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். உண்மையை உணர்ந்து எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீங்க. சேர்ந்து பாடலாம் இருக்கிற இடங்களில் என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்ததை உணர்ந்து உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பாவை பார்த்து சொல்லு, ஆண்டவரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ. ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு ஆழமான, மகனாக தெரிந்து கொண்டு எங்களை மகனாக மகளாக மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே சொல்லுவோம், ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்கள் நாங்களே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்கள் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம்.
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. அவர் சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. அவரை எப்படி புகழ்ந்து சொல்லுங்க. நீர் மங்காத பிரகாசங்களை பிரகாசிக்கிற விடிவெளியே, மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசம். உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை நல்லா கரங்களை அசைத்து உண்மையா சொல்லுகிறேன். தேவ வல்லமை நீங்க ஆராதித்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வல்லமை உங்களை என்னை நிரப்பும். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே, பிதாவே திரியேக தேவன் அவர். ஆண்டவரே, ஓ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு நீங்க ஆராதிக்கிற இடங்களில் நான் நம்புகிறேன். உங்க அறைகளுக்குள்ளே ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ராபா தாரா ஷபதரியாந்த ராபா. அன்பு செய்கின்றோ தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, பெற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவர். எங்கள் இடங்களிலே வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, ஆவியானவரை வரவேற்போம். ஆண்டவரை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், துதிக்க வைக்கிற துணையாளரே, உள்ளம் ஏங்குதையா, வரவே உண்மையா, நல்லவரே. ஐயா வர எங்கள் மத்தியிலே வந்து விடுங்கப்பா. நல்லவரே, வல்லவரே. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. சொல்லுவோம். கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம். எங்களை காயங்களை ஆற்றுகிறவரே, ஓ நன்றி ஏசப்பா, நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமே, நன்றி. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுங்க. வல்லவரே, நல்லவரே சொல்லுங்க. காண்பவரே, காப்பவரே, நன்றி நன்றி சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. இந்த நாள் வரைக்கும் நடத்தினாரே. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. சீக்கிரமாய் வரப்போகிறீங்கப்பா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும்
நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அவரை நோக்கி பார்த்து துதிப்போமா தேவ பிள்ளையே? நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம். அவருக்கு சோத்திரம் செலுத்துவோமா? ஏசையா சோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். சொல்லுங்க. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உலகம் எங்களை வெறுக்கலாம் ஆண்டவரே, உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம். ஏசையா ஆராதித்துக் கொண்டிருப்போம். நான் ஸ்டாப் தொடர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். சோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றி. 11 மாதங்களை முடிக்க போகிறோமே. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. ஆண்டவரை பார்த்தா உங்க சமூகம் தான் ஆண்டவரே. தினம் எனக்கு தீபம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதி. எவ்வளவு துதித்தாலும் போதாது தேவ பிள்ளையே. உம்மை அவரை பார்த்து 11 மாதங்கள் இந்த நாள் வரைக்கும் நடத்தினீங்களே. கரங்களை அசைத்து முடிந்தா எல்லாம் ஒருவேளை வீடியோல இல்லைனாலும் ஏசையா உம்மை ஆராதிக்கிறோம். ஏசையா love you Jesus. உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம் ஐயா. ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா love you Jesus. உம்மை துதிக்கிறோம் ஐயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறி. நம்பிக்கையோடு சொல்லுங்க. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்துவிடும்,
வேண்டும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடு. சொல்லுங்க, எங்கள் தேசத்தில் நீங்களும் நானும் செபித்தா தேசத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். தேவப்படை இங்க சபையில எழுப்புதல் வந்தே ஆகணும்ப்பா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசை. சொல்லுங்க, உங்க முகத்தை ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவப்பிள்ளையே அல்லேலூயா. ஓ, கரங்களை அசைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. இருக்கிற இடங்களை நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங்னால அந்த ஆராதனை சும்மா இருக்க போறதில்ல. தேவனை துதிக்கிற இடத்துல, தேவனை நீ உயர்த்துகிற இடத்துல, தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல தேவன் இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆவியானவர் நான் நம்புறேன். I don't believe in whether we come in person, offline or online, when we gather together for the Lord Jesus. நான் நம்புறேன், அதுதான் நம்முடைய விசுவாசம். நம்புறேன் தேவ பிள்ளை. ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங் இன்னைக்கு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படி போயிடலாம் நினைக்காத. தேவன் உன்னை தொட விரும்புகிறான். நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு மீனிங் இருக்கு. நீ ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். wherever you are, ஒருவேளை என்ன சூழ்நிலையில இதுல நீ இணைந்திருந்தாலும் வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. தேவன் நம்மை தான் நம்பி இருக்கிறார். தேவ வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. சொல்லுவோம் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஆட்கொள்ளும் ஐயா, எங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும். அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டு. நான் நம்புறேன் தேவ பிள்ளையே, wherever you are, God is filling you with his mighty anointing. ரீபா சாந்தோ ரோகாச்சரா பாலபார. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஆமென் ராஜா. அப்படியே எவ்வளவு நேரம் ஆராதிக்க, இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெப வேலை இருக்குது. 2 கரங்களை உயர்த்தி தேவனுடைய பிரசன்னத்துல சந்தோஷமா நான் சொல்றேன், இவ் பாடுவதற்கு எவ்வளவு நன்றி சொல்ல. அந்த வார்த்தைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. திரியேக தேவன். நான் நம்புற தேவ பிள்ளைய, you have come into this presence. இன்றைக்கு நீ ஜாயின் பண்ணிருக்கிற, நீ விருதாய் போவதில்லை. உன்னை நிரப்பி கர்த்தர் அனுப்ப போகிறார். தகப்பனே, எங்கள் தந்தையை உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே எங்க கேடகம் நீங்க அப்பா, நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இன்றைக்கு நீங்க இந்த பலனை ஒரு 10 நிமிடத்தில் இந்த பலனை பெற்றுக்கொண்டாதான் நீங்களும் நானும் நன்றாய் ஆராதிக்க போறோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிரச் செய்பவரே, எங்க கேடகம் நீங்க தான்ப்பா. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தளர்ந்து விட மாட்டேன். நல்ல ஒரு நிமிஷம், நீங்க அநேகர் வீடியோல இருப்பதில்லை, ஆனா கைகளை உயர்த்தி 11 மாதத்தை முடிக்க போகிறோம். The 11th month of the last Wednesday. Lord, we want to say thank you Jesus. அருமையாய் ஒரு வசனம் எப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல எங்களை இன்ன நாள் வரைக்கும் சுமந்து வந்தீங்களேன்னு சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு நல்லது பாருங்க. தோளில சுமக்கிறாராம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அநேக வேளைகளில நம்ம தலை குனிந்து போற சூழ்நிலைகள் வருகிற பொழுதுதான் இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம்
அப்படி ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவரே, நாங்க என்ன சூழ்நிலைனாலும் தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்து இருக்கிறீங்களா, இந்த யூடியூப்ல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து இருக்கிறீங்களா, இன்றைக்கு அவர்தான் கேடகம். அன்றைக்கு அப்சலோம் சொந்த மகனுக்கு பயந்து ஓடி ஒளிந்த தாவீது சொல்கிறான், நான் படுத்துறங்கி மகிழ்ச்சியோடு நான் எழுந்திருப்பாப்பா, நான் கவலைப்பட மாட்டேன், என்னை உயர்த்துகிற கர்த்தர் என்று சொல்லி பாடினானே. ராபா தாந்த ரபாம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தடி உச்சா தெரிந்த பாடம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. உண்மையா சொல்லுங்க. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர தலையை நிமிர செய்ய போகிறவர் கேடகம் நீரப்பா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நம்முடைய தலைகளை நிமிர செய்ய போகிறார். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஒருவேளை எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறே. சொல்லுங்க. என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனே, தகப்பனீர் தாங்குகிறே. எங்களை தள்ளாட விட மாட்டீங்கப்பா. என்னை தள்ளாட விட மாட்டே. உயர்த்தி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, வெற்றி தருகிற தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்கிற தேவன். தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே விசுவாசத்தோடு பாடுங்கள். தலை நிமிர செய்கிற தேவன் உங்களை உயர்த்தி வைப்பாரப்பா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே எங்கள் தகப்பனே நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர உயர்த்தி செய்பவர் எங்கள் தலை நிமிர செய்யப்பா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. நன்றி அப்பா. உங்களை என்னையும் பலப்படுத்தணும் ஆண்டவர். தலை நிமிர செய்வார். உங்களை தலை நிமிர செய்வதற்கு தான் ஆவியானவர் இந்த ஆராதனைகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை தருகிறார். தேவன் செபிக்க வைக்கிற ஆவியானவர். நான் சொல்றேன், பட் ஃபார் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. unless you believe in the spirit of God, unless you receive the anointing, நீங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் பெறாத வரைக்கும் உங்களால என்னால ஆராதிக்க முடியாது. ஆண்டவரே, கண்ணை அழைத்த தேவன் உண்மையில் இன்னொரு கரெக்டா 5-6 நிமிடமே இருக்கிறது. நம்ம ஆராதனை முடித்து அந்த பலத்தோடு கூட இன்றைக்கு நல்ல உற்சாகமா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது மகனே என்ற மகளே என்ற நம்பிக்கையோடு கூட கண்டுனை அழைத்தவர் கரமதை பார். ஒரு விசுவாச ஒரு கவி 2 கவியை பாடிட்டு அப்படியே ஆராதனை ஒப்பு கொடுக்க போகிறோம். காப்பார், இதுவரைக்கும் காத்தவர், 11 மாதங்கள் இந்த 2024 காத்தவர், மீதி நாட்களையுமே நடத்தி தரப்போகிறோம். ஓ ஜீசஸ், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒருவேளை 11 மாதங்கள் நிறைவேறாத வாக்குத்தத்தம் இந்த 12வது மாதத்துல நீங்களும் நானும் பெறப்போகிறோம். காப்பார், உன்னை காப்பார்,
முற்றிலும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், முற்றிலும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடாதிருப்பார். சொல்லுமாம், கண்டுனை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், முற்றிலும் இனிமேல் காத்திடுவார். கலங்காத மகனே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ? இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்ற பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லை. அவர் நமக்காக இறங்குகிற தேவன் என்று இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இறங்குவேன்னு சொன்னீங்க. காப்பார், காத்தவர் காப்பார், முற்றிலும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், முற்றிலும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி மாத்திரம் சொல்ல போறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி 2 நிமிடத்துல இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். We want to just say thank you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வனாந்திரங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எவ்வளவோ பேர் முறுமுறுத்து அழிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அவங்களை இரக்கத்தோடு அழைத்து வந்து இந்த கானான்ல சேர்த்தீங்கப்பா. அன்புக்காய் நன்றின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தவரை பார்க்கிற மேலான ஒரு அன்பை இயேசுவின் மூலமாய் எங்களையும் ஆண்டவரே நம்ம எல்லாரையும் மீட்பதற்கு அந்த ஆண்டவருடைய அன்பை கொடுத்தாரு. Thank you Jesus. Amen. Thank you Jesus. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. சொல்லுவோம், யெகோவா சம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர்
மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் நீங்க போதும். மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் மாத்திரம் எல்லா போதும். சூழ்நிலையிலும் எனக்கு எல்லாவற்றிலும் நீங்க எனக்கு போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு அணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் சொல்லுவோம். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் வலது மாத்திரம் கரத்தை உயர்த்தி போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி. நீர் மாத்திரம் போதும். எஸ், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி அப்பா. நீர் மாத்திரம் போதும். எங்களை மீட்க எவ்வளவு அன்பு கூர்ந்து எங்களை மீட்டுக் கொண்டீங்க. தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை காணும் எதிர்பார்க்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். உங்க கிருபைகள் மாத்திரம் போதும். உங்க இரக்கங்கள் மாத்திரம் போதும். உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும். அல்லேலூயா. உங்க அன்பு மாத்திரம் போதும். ஆண்டவரே உங்க அரவணைப்பு எங்களுக்கு போதும் சொல்லுங்க. ஆண்டவரே போதும் போதும்னு உலகத்தில் போய் நம்ம சொல்றத விட, ஆண்டவரே இதுதான் எங்களுக்கு வேணும். எங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவெல்லாம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே அது இருந்தாலே போதும், வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை அண்டி ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நேரடியாக நமக்கு முன்பாக ஒரு விலையேறப்பட்ட ஜெப ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் சுத்தமானால் வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நமக்கு தொடர்ந்து நமக்கு 4 நாட்கள் கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. அநேக தமிழ் சபைகளாய் ஒன்றிணைந்து நாம் அந்த ஊழியத்தை நாம் செய்ய போகிறோம். நமக்கென்று நாம் எதையும் நாம் செய்து கொள்ளவில்லை. எல்லா சபையின் ஜனங்களும் வந்து, ஊழியர்களும் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த ஊழியத்தில் எந்த தடைகளும் இல்லாதபடி எல்லா சபையிலிருந்து ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளை பொருளாக தர வேண்டும். அந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும். அந்த இடத்துல அநேகர் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். நல்ல வார்த்தையின் மூலமாய் ஜனங்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நீங்கள் வந்த அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபித்துட்டு தான் இருந்து கடந்து சொல்லணும். யாரும் நீங்கள் எம்டியா போகக்கூடாது. ஜெபித்துட்டு ஒரு வார்த்தை யாரும் நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஜெப குறிப்புகள் நோக்கி வரும் பொழுது தாமதிக்காமல் நீங்கள் உடனடியாக ஜெபிக்கும்படியாக கூட கேட்கின்றேன். எப்படி வந்து இந்த ஊழியத்திற்கான ஜெபத்தை இப்போ எடுக்க போகிறாங்க. கவனத்தோடு இருப்போம். இது ஒரு ஏனோ தானோ என்று செய்கிற ஒரு ஊழியம் அல்ல, ஜெப ஊழியம். அந்த ஊழியத்தை நாம் கருத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தத்தோடு அந்த ஊழியம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஜெப ஊழியத்தை அவங்க தான் அந்த தேசத்தில் வந்து துவங்கி வைத்தார்கள். இன்று வரை கிட்டத்தட்ட 13 வருடங்களாக தொடர்ந்து தடையில்லாமல் இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக பாரத்தோடு நாம் இப்போ இந்த வேலையில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. ஜெப குறிப்புகள் வரும் பொழுது நீங்கள் போட்டுக்கொண்டு ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கின்றேன். சுருக்கமாக ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற, இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம சீக்கிரமாக ஒவ்வொரு பாயிண்டாக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வருஷந்தோறும் நம்ம கூட்டத்தை நடத்துறது ஏதோ ஏனோதானோ நடத்துறது இல்லை. ஒவ்வொரு தடவையும் கூட்டம் நடக்கும் போதும் ஆண்டவர் அபரிதமாக இறங்கி வரணும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். சும்மா ஏதோ கடமைக்குன்னு நடத்துறது இல்லை. இந்த கூட்டத்தை நடத்தும் பொழுதே ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்யணும். இந்த கூட்டத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். அநேகர் ஆத்ம ஆதாயத்துக்குள்ள நடத்தணும். அநேகர் பரிசுத்த
பரலோகத்துக்குள்ள நடத்தணும், அநேகர் ரட்சிக்கப்படணும். அதுக்காக தான் இந்த கூட்டம் நடத்துறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தை நடக்கிற வேளையிலே இந்த தேசத்தில் உள்ள பலவான்கள் எல்லாம் கட்டப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விக்கிரக கோட்டைகள் எல்லாம் அவமாகி போகணும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி கிரியை செய்யணும். அதற்காக தான் இந்த வேலையில நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இந்த கூட்டத்திற்கு தடையான காரியங்கள், இந்த கூட்டத்திற்கு விரோதமான காரியங்கள் எல்லாத்தையும் உடைத்து இந்த வேலையில நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் இந்த வேலையில ஜெபிங்க. எதற்காக? கூட்டத்திற்கு எதிராக சத்துருக்கு கிரியைகள் செயல்படாதபடிக்கு, இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகட்டும்படியாக, எதிர்த்து வருகிற வல்லமைகள் ஒன்று அவமாகி போகும்படியாக, ஆலோசனைகள், சத்ருவினுடைய ஆலோசனைகள் அவமாக்கிப்பட போகும்படியாக, வரப்போகிற கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜனங்கள் திரளாய் பங்கு பெறணும். அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உற்சாகமாய் மனதார வந்து இதில் கலந்து கொள்ளணும். அதற்காக இந்த வேலையில ஜெபிக்கிறோம். கூட்டத்திற்கு எதிராக செயல்படுகிற எல்லா புல்லாங்கனுடைய ஆவிகளை உடை தெரியும்படியாக, இந்த கூட்டத்திற்கு கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, அநேக ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும்படியாக யாராவது ஒரு பாரத்தோடு ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான இரவு வேளைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காய் நான் நம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா வருஷமும் எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கன்வென்ஷன் கூட்டங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே செம்மையும் நல்லதுமாய் ஆண்டவரை நடத்தி கொடுத்த எங்கள் அன்பு தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வருஷம் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்களுக்காய், அற்புத சுகமளிக்கும் கூட்டங்களுக்காய், திறப்பின் வாசல் ஜெபத்துக்காய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீரப்பா, இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நடக்கிற கூட்டங்கள்ல என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்பா கூடி வர செய்ய போற மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. தேவையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த தேவைகளை சந்தித்து, வாகன தேவைகள் ஆண்டவரை, நீ என்ன தேவைகள் இருந்தாலும் லீவு போன்ற காரியங்கள்ல கூட இருந்து இப்பொழுதே அப்பா அதற்கு முழு மனதோடு தயார்படுத்தி வரக்கூடிய நல்ல அப்பா ஏற்ற சூழ்நிலைகளை நீங்க உருவாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கூட்டம் நடக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி, வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பரிசுத்தப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையோடு வருகிற மக்கள் அப்பா தேவைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பதில் பெறக்கூடிய ஒரு ஜெபங்களாய் மாறணும்ப்பா. தேசத்துக்காக ஆண்டவரே, சபைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபிக்கிற ஜெபங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஜெபங்களாய் ஆண்டவரே, நீங்களுடைய பாதத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபங்களாய் எங்களுக்கு மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே எந்த தடைகளும் வராதபடி, சாத்தான் எந்த கண்ணிகளையும் சிக்க வைத்து விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இந்த கூட்டங்களை நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஒருவருக்கு ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா சகோதர மனப்பான்மை எங்க சபைகளுக்குள்ள தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஒவ்வொரு சபை மக்களும் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, அன்போடு, ஐக்கியத்தோடு ஆண்டவரே அந்த கூட்டங்களை கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனப்பான்மைகளை கொடுப்பீராக ராஜா. கூட்டம் நடத்த வருகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் தருகிற ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வருகிற யாத்திரையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பத்திரமாய் சுகத்தோடு இந்த தேசத்துல வரணும் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, இந்த தேசத்தில் உள்ள காலநிலைகள் நிமித்தம் எந்த பாதிப்புகளும் அவர்களுக்கு இல்லாதபடி இந்த கூட்டங்களை பத்திரமாய், சந்தோஷமாய், முழு மன நிறைவோடு உமக்கு பிரியமுள்ள முறையில் நடத்தி செல்லக்கூடிய அப்பா கிருபைகளை நீங்க அவங்களுக்கு தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கூட்டங்களை நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை தாங்க, என்னென்ன நாங்க செய்ய வேண்டும் என்ற ஞானங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதுபோல அப்பா தேவையான பொருட்செலவுகள் உண்டு ஆண்டவரே, பண தேவைகளும் உண்டு ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒவ்வொரு தேவைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாய் சந்தித்து ஆண்டவரே நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். சொகார் பட்டணத்தில் நடக்கிற கூட்டங்கள் ஆண்டவரை, சலாலா பட்டணத்தில் நடக்கிற கூட்டங்கள், இன்னும் ரூபி ஆண்டவரை சர்ச் கேம்பஸ் நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிகன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்பா. இந்த கன்வென்ஷன் மூலம் இந்த தேசத்துல ஒரு மரமலர்ச்சி ஆண்டவரே, ஒரு ஆத்தும ஆதாயங்கள், அறுவடைகள் அப்பா, குறிப்பாக இந்த தேசத்து மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா எவ்விதத்திலாவது அவர்களுக்கு அப்ப புரிய நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. அதுபோல இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரமார்களும் அங்கிருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். இந்த நம்மளது அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதே இதுக்கு தான். நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது இந்த தேசத்தை மாற்றும்படியாகத்தான், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான், இந்த தேசத்தில் அநேக ஆத்மாதாயத்தை பார்க்கும்படியாகத்தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ செய்தியை கொண்டு வரப்போகிற அந்த தேவதாசர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கேருந்து அநேக ஊழியக்காரங்க அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கேருந்து இங்கே வர்றாங்க. இதுதான் நம்ம நடைமுறையில் இருக்கு. ஆனால் அதே போல நம்மளும் இதே போல இவர்கள் வந்து ஊழியம் செஞ்சுட்டு போகும் பொழுது நாமளும் வைராக்கியமாக எழும்பணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவதாசர்கள் வந்து இங்கே ஊழியம் செய்ய போகிறாங்க, அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். ஆண்டவர் நல்ல ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்களை பத்திரமாய் கொண்டு வந்து இந்த தேசங்கள் எல்லாம் கொண்டு வந்து அநேக ஆத்துமாதையில் அறுவடை செய்யும்படியாக இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக அவங்க பேச போறாங்க. அநேக இடத்துல அவங்களை கொண்டு போக போறாங்க. அவர்கள் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாவதாக என்று சொல்லி இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போறோம். வரப்பு கூட வர உடன் ஊழியர்கள், பாடகர்கள், அத்தனை குழுக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவர்களுக்கு எந்த பலவீனமும் தாக்காதபடி நல்ல பலத்தினால் ஆண்டவர் இடை கட்டணும். நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை போக்கிலும் வரத்தில் ஆண்டவர் கூட இருக்கணும். அநேக இடங்களுக்கு அவங்க போய் வருவாங்க. நிறைய இடத்துல டிரான்ஸ்போர்ட் மூலமா போறாங்க. அதுல எந்த பாதிப்பும் அடையாதபடி சரியான நேரத்தில் எல்லா இடத்திற்கும் போக வர ஆண்டவர் கிருபை செய்யணும். அதற்காக இந்த வேளையில யாராவது இறங்கி ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. மே நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். மே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருமனப்பட்டு நாங்கள் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு கேட்கிற எந்த காரியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு கொடுத்தவர் நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காய் கடந்து வருகிற ஊழியக்காரையும் அவரோடு கூட வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரை கூட உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ரத்த கோட்டை மூடி மறைத்து பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பிரயாணத்திலே உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தில் எந்த சுகவீனங்களும் பலவீனங்களும் அவர்களை அணுகாத படிக்கு ஆண்டவரே நல்ல சுகபலத்தோடு அவர்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பாமே நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியங்கள் நடத்துவதின் ஆண்டவரே நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஒமான் தேசத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தாவே இந்த ஊழியத்தை நீர் எங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கும்படியாய் கூடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேகர் அறுவடை செய்யத்தக்கதான காரியங்களை ஆண்டவரே அந்த நாட்களிலே நீ நடத்தும்படியாய் கூடி நாங்கள் செபிக்கிறோம். ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கூடி வருகிற ஜனங்களை தொடத்தக்கதாக கர்த்தாவே மனம் திரும்ப ஏதுவான காரியங்களை வெளிப்படத்தக்கதான காரியம் கர்த்தர் செய்ய வருகிற ஒவ்வொரு பலவீனப்பட்ட ஆத்துமாக்களும் சுகம் பெற்று கடந்து போக கர்த்தாவே அற்புத சுகம் அந்த நாட்களில் அந்த இடத்துல நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பாமே நன்றியோடு மெய் சோத்திரிக்கிற ஆண்டவரே. அவர்கள் வருகிறதும் போகிறதுமாய் அந்த ஊழியங்கள் சகல தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இடம் முழுவதையும் வேலி அடைத்து நீர் பாதுகாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த காலத்தின் கிரியைகளுக்கும் பொல்லாதாவின் சேனைகளுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி பாதுகாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சம்பத்தாலும் தொபியாக்களாலும் வருகிற எல்லா வீணான ஆலோசனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தெய்வீக ஆலோசனை மாத்திரம் அந்த இடத்துல செயல்பட கடந்து வர எல்லார் மத்தியிலும் உம்முடைய ஒருமனப்பாட்டை ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் எங்க திருச்சபையும் கூடி வருகிற சகல திருச்சபைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மக்களுடைய இருதயத்திலும் ஒருமனப்பாட்டு ஆவியை ஊற்றி ஆண்டவரே இது கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லி செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஞானத்தை கூடி நாங்கள் செபிக்கிறோம். கூடி வருகிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே நீ நல்ல சுகபலனை கொடுங்கப்பா. எல்லா விசுவாச மக்களுக்கு நல்ல சுகபலனை கொடுத்து அனைவரும் இந்த ஊழியங்களை கலந்து கொள்ள வாஞ்சையும் விருப்பத்தையும் தாகத்தையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூடி நாங்கள் செபிக்கிறோம். எங்க தேசத்திலே எங்க திருச்சபையில இப்படி ஒரு ஊழியம் நடந்தது நல்லது என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி செயல்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம் ஜெபத்தை அவர் கேட்டு அதற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலேயே இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாச்சுன்னா அதற்கு முக்கியமான காரணம் ஆங்கர் ஆஃப் ஃபெய்த் ஒன்றா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரர்கள் ஒரு காரணமா இருப்பார்கள், நம்முடைய விசுவாசிகள் ஒரு காரணமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவாய் பிரயாசப்பட்டு இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, இந்த தேசத்தில் உள்ள குடிகளும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த தேசத்துல வந்து அங்கிருந்து பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்களா இருந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்து இருக்காங்களே, அவங்களும் ஆண்டவரை தேடணுமே, அவர்களும் ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்படணுமே. நம்ம இந்த வேளையில இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் மூலமாக தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். அதற்காக தான் இப்ப ஜெபிக்க போறோம். புதிய ஜனங்கள் வரணும். ஏதோ 10 பேர் வந்தோம், அதே 10 பேர் திரும்பி வர்றதல்ல. இந்த கூட்டத்தின் வாயிலாக புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், புது ஆத்துமாக்களை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் தேசத்திற்குள்ள கடந்து போகணும். இதோ இந்த மஸ்கட் பட்டணம் இல்லாம நம்ம சபை விருந்து வளர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும், இந்த ஒமான் ஃபுல்லா இருக்கணும். அப்படி ஆண்டவர் நடத்தும்படியாக இந்த வேளையில ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த அசூசா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு நம்ம பார்க்கிறோம். அது போல ஒமான் தேசத்துல இந்த கூட்டத்தின் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல் அறுவடையை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது போல இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த ஒமான் தேசத்திலையும் ஒரு எழுப்புதலை நாம காணணும். ஹல்லேலூயா. எழுப்புதல் எப்போ வரும் இப்படியே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அது வந்துட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க ஒவ்வொரு கூட்டத்தின் வாயிலா எழுப்புதல் நமக்கு தெரியாம வந்துட்டு தான் இருக்கு. எழுப்புதல்னா என்ன? நம்மை உயிர்ப்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தேசத்தை உயிர்ப்பிக்கணும், உயிர் மீட்சி அடையணும். ஹல்லேலூயா. ஆதி நிலைக்கு திரும்பணும். அதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு தரிசனம் வேணும். அந்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எழுப்புதல் வேணும்னா நமக்கு கண்டிப்பா தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாம நாம எழுப்புதலுக்காக கேட்கறதுல ஒரு இதுவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா விதமான அசூசியங்களை விட்டு, தாழ்வு மனப்பான்மையை விட்டு பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கென்று பிரகாசிப்பது தான் எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் நமக்குள்ள வேணும், நம்ம சபைக்குள்ள வேணும், நம்ம குடும்பத்திற்குள்ள வேணும். எங்க இந்த கூட்டத்தில் நடக்கும் பொழுது அநேகருக்கு அது எழுப்புதல் உண்டாகணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எப்போது எழுப்புதல் வரும்னு பார்த்தா ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை காண, இந்த தேசம் காண, இந்த குடிகள் காண, இங்க இருக்கிற மக்கள் காண, தேசத்தை ஒரு மாறுதலாய் உண்டு பண்ணும்படியாக, இந்த தேசத்துல மிகப்பெரிய காரியம், அற்புதம், அடையாளங்களை காணும்படியாக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றி ராஜா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே எங்க சபையார் முற்றிலுமாய் அமர்ந்து தேவன் நாமத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விண்ணப்பத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது என் கர்த்தாவே நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாபெரும் எழுப்புதலை தேசத்தில் நாங்கள் காண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்க சபை கர்த்தாவே முக்கிய காரணமாய் இருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து ஆத்ம அறுவடை நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. அப்பா, ஒருவரும் வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு தேவ சாயலை தரித்து கொண்டு தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய வருகை கர்த்தாவே மிக சமீபம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆயத்தப்பட்டு உம்மை எதிர்கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏனோ தானோ என்று இல்லாதபடிக்கு தேவ கருத்துல தேவனுக்கு பயந்தவர்களாய் காணப்பட என் கர்த்தர் உதவி செய்வீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. அப்பா, இந்த ஒமான் தேசத்திலிருந்து கர்த்தாவே எங்கெங்கோ இருந்தெல்லாம் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட்களை கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, சபையில கர்த்தாவே அருமையான போதகர் பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்காரு ஆண்டவரே. அப்பா, எத்தனை ஆண்டுகள் கர்த்தாவே உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆத்ம அறுவடை நாங்கள் எடுக்கணும் ஆண்டவரே. வீடுகளிலே கர்த்தாவே நாமம் பறைசாட்டணும் ஆண்டவரே. குடும்பங்களிலே எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் அப்பா. வாலிப பிள்ளைகள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் அப்பா. சிறு பிள்ளைகள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. குடும்ப ஸ்ரீகள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. எழுப்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது என்று வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமை உதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆத்ம அறுவடை கர்த்தாவே
ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆத்மா அறுவடைக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த ஜெபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கும் பொழுது ஆத்மா அறுவடை கிடைக்கும் ஆண்டவரே. ஆமென். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. ஆமென். நீ கர்த்தாவே பலத்த கிரியைகளை இந்த வரும் நாட்களில் செய்யப்படுறதுக்காய் நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்படுறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆமாப்பா. அப்பா ஒருவரை நிர்விசாரமா இல்லாதபடிக்கு ஜெபத்தோடு கூட இந்த கூட்டத்தை நடக்கும் பொழுது ஆமென். அப்பா ஒரு மாபெரும் ஆத்மா அறுவடை கிடைக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒரு மாபெரும் எழுப்புதல் ஒமான் தேசத்துல வரப்போறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆமாப்பா. பல ஆண்டுகளாக கர்த்தாவே எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆமா அப்பா ஆண்டவரே. இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே இந்த எழுப்புதல் கர்த்தா வந்தது என காண வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. இறங்குங்கப்பா. அப்பா நாங்க பெற்ற ஆசீர்வாதத்தையும் நாங்க பெற்ற கர்த்தா அபிஷேகத்தையும் இந்த ஜனங்களும் கர்த்தா பெற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் ரகசிய வழியில தேவனை தேடுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் பகிங்கரமாய் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். இயேசுப்பா உம்முடைய வல்லமையான கரம் பலத்த கரம் ஆணி பாய்ந்த கரம் அப்பா வருகிற ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பேசுகிற தாசர்களையும் ஊழியம் செய்கிற தாசர்களையும் என் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆமாப்பா. அருமையான இந்த வேலையை கர்த்தாவே உம்மை நினைக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் ஜெபத்துக்கு கர்த்தாவே பதில் கொடுத்த கிருபைக்காக ஆமென். நன்றி ராஜா. ஆமென். கோடா கோடி நன்றிப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த தேசத்துல நடக்க போற கூட்டத்திற்கு அநேக ஊழியக்காரர்கள் வந்து அதை ஒற்றுமையா ஒரு மனமா அதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ, நாமத்தினாலேனா என்ன, ஒவ்வொரு எண்ணத்துல இல்ல, வேற சிந்தையில இல்ல, ஒரே சிந்தையில. ஹல்லேலூயா. ஒரே சிந்தையில ஒரே நாமத்தை கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. ஒரே தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்படி எல்லா ஊழியக்காரர்களும் இந்த தேசத்துல இந்த பட்டணத்துக்கு வந்து, இந்த மஸ்கட் பட்டணத்துக்கு வந்து, அதே போல சலாலாவுக்கு போய், அதே மாதிரி சோகாருக்கு போய், இப்படி ஒவ்வொரு இடங்களையும் எல்லாரும் ஒரு மனமாய் இந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்கு உதவி செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸுக்காக, அநேக பிள்ளைகள் இதற்காக பணத்தை கொடுத்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் மனசார வேலை செய்ய வந்திருக்கிறாங்க. அநேகர் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரர்கள் இந்த வேலையில ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தரணும். அது போல நல்ல ஒற்றுமையை, ஒரு மனத்தை ஆண்டவர் தரணும். இப்ப இருந்தே அவர்கள் ஒரு மனத்திற்குள்ளே கட்டப்பட நம்ம இந்த வேலையில ஜெபிக்க போறோம். அது அடுத்தது சோகார், சலாலா போன்ற பட்டணங்களில் நடக்க போகிற கூட்டத்தில் ஆண்டவர் மகிமைப்படணும், வல்லமையா இறங்கணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இந்த சோகார், சலாலா, மஸ்கட், ரூவி எல்லா இடத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் அந்த ஊழியக்காரருடைய சுகத்திற்காக, ஊழியக்காரர்கள் ஒருமனமாய் இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கும்படியாக, அது பரிசுத்தமாய் இதை நடத்தும்படியாக, இப்பொழுதிருந்தே கர்த்தர் அதற்கான காரியத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, சலாலா, சோகார், ரூவியில நடக்க போற அத்தனை கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இயற்கை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் அமையும்படியாக, போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூடவே இருக்கணும். அநேக பிள்ளைகள் தூர தேசத்திலிருந்து வரப்போறாங்க, தூர இடங்கள்ல இருந்து வரப்போறாங்க. அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் ஓயாமல் தூதர்களால் போற்றப்படுகிற அன்பின் தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த இடையில இந்த நேரத்திலும் தகப்பனே சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம், எத்தனை நன்மையுமா இருக்குது என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி ராஜா ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஊழியக்காரர்களாய் சகோதரர்களாய் ஆண்டவரே ஒருமித்து தகப்பனே, ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்கு ராஜா ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் தாடியிலே வடிகிறதுமானதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி தகப்பனே ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியா ராஜா என் தேவன் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் கூடுறாங்களோ ராஜா ஆண்டவரே, ஆமென் தகப்பனே, ஒவ்வொருவரோடும் விசேஷித்த கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மேல் வீட்டு அறையில தகப்பனே ஒருமனப்பட்ட ஆண்டவரை கூடியிருந்த போது ராஜா ஆண்டவரை என் தேவாய கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை இறங்கினது போல ராஜா ஆண்டவரை ஒருமனப்பட்டு கூடுகிற ஒவ்வொரு உம்முடைய ஊழியக்காரர்கள் மேலும் தகப்பனே, வாலண்டியர்ஸ் மேலும் தகப்பனே உமது வல்லமை ஆண்டவரை அதிகமாக ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. பலவீனர்கள் உண்டு தகப்பனே, பலம் குறைந்தவர்கள் உண்டு தகப்பனே, ஆனாலும் ராஜா ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால ஆண்டவரே வல்லமையான காரியங்களை செய்த
ஊழியக்காரர்களின் சாட்சிகள் நாங்கள் வேதத்திலே காண்கிறோமே தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொருவரின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையான காரியங்களை செய்யும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. மாம்சமோ பலவீனளவு தகப்பனே ஆண்டவரே, ஆவியோ ஆண்டவரே ஹalleluya உயிர்ப்பிக்கிறது தகப்பனே. ஆமென் தகப்பனே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவியிலும் ஆண்டவரே ஆமென் உயிர் நீச்சு அறியத்தக்கதாக ஆண்டவரே நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பன். நீங்க கூட இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. தூர பட்டணங்கள்ல இருந்து வரும்போது ஆண்டவரே, தூர தேசங்கள்ல இருந்து வரும்போது தகப்பனே, பிரயாணங்களில பிரயாசங்களில கிரியைகள்ல தகப்பனே உம்முடைய கிருபை கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆம் தகப்பனே. இங்க அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி தகப்பனே ராஜா ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். ஒவ்வொரு பட்டணங்கள்ல தகப்பன் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் தகப்பனே ஆண்டவரே நீங்க தாமே கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தகப்பன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே. யோசுவாவுக்கு தீங்கு செய்யும்படிக்கு சத்துருவானவன் தகப்பனே நின்ற போது என் தேவனாகிய கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு ஆண்டவரே யோசுவாவுக்கு ராஜா ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே வஸ்திரம் திருப்பித்தீங்களே தகப்பன். அதே போல நம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தரிப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு நீங்க உதவி செய்தது போல ராஜா ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. ஹalleluya. பண உதவி மூலமா ஆண்டவரே வலிமை சக ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உங்களுடைய கிருபை கூட இருக்கணும் தகப்பனே. ஒருவரும் ஆண்டவர் தன் மகிமைக்கென்று அல்ல ராஜா ஆண்டவர் உங்களுடைய நாம மகிமைக்கென்றே செய்யும்படிக்கு தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி தகப்பன். இந்த ஊழியங்கள்ல நீங்க மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. இந்த ஊழியத்து நிமித்தமாய் ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டபடி யார் யாரெல்லாம் சபையில சேர்த்துக் கொள்ள கர்த்தர் பிரியமா இருந்தாரோ அத்தனை பேரும் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று போல ராஜா ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. எங்கிருந்தாலும் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே பூமியின் கடைமனை மட்டும் ஆண்டவரே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீங்களா ராஜா ஆண்டவர். இங்க கூட்டி சேர்த்து தகப்பனே பெரிய அற்புதங்களை ஆண்டவரை பெரிய விடுதலை தகப்பன் அதிசயங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் தீ பரவட்டும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அறுப்போ மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே தகப்பன் ஆண்டவரே. உங்களுடைய அறுப்புக்காக வேண்டிக் கொள்ளுகிற ராஜா ஆண்டவரே. அநேக ஆண்டவரை எழுப்புதல் தீ ஆண்டவரை நீங்க எழுப்பு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பன். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் ஜெபத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது கடைசியாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற இடங்கள்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் இங்க பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது போல இசை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்க இருந்து சுமந்து செல்ல போறாங்க. எல்லா இடத்துக்கும் போக போறாங்க மீடியா டீமுக்காக. அதுல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம ஆசீர்வதிச்சு ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரே சிந்தையோடு பரிசுத்தமாய் இந்த கூட்டத்தை ஆசரிக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல வந்து எல்லாரும் ஆண்டவரை கொள்ள போகிறோம். எல்லா கூட்டத்தில் எந்த தடையும் இன்றி எல்லா இசை கருவிகளும் பிரச்சனை இல்லாம வேலை செய்யணும். அதுக்கு இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம் எலக்ட்ரானிக் ப்ராப்ளம் எல்லாமே நார்மலா இருக்கணும். எல்லாமே சீராய் செயல்பட இந்த வேலையில ஜெபிக்க போறோம். அடுத்ததாக நம்முடைய கூட்டத்திற்கு அநேக தேவைகள் உண்டு. அநேக பேர் சில பேர் உதவி செய்யறாங்க, சிலர் உடல்நாள உதவி செய்யறாங்க. நமக்கு நிறைய பண தேவைகள் இருக்கிறது. எல்லா காரியத்திற்கு நினைத்து தேவைகள்னா எல்லாமே தேவைகள் தான் நமக்கு. அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக இங்க இந்த கூட்டத்திற்கு வர போகிற எல்லா மியூசிஷியன்ஸையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். மீடியா டீம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கணும். இதற்கு எல்லாரும் இது ஒரு உறுதுணையா இருந்து இந்த கூட்டத்திற்கு எல்லாரும் உறுதுணையா இருந்து இந்த கூட்டத்தை சீரும் சிறப்புமாக ஆண்டவர் மகிமைப்படும்படியாக எந்த காரியம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மகிமைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படும்படியாக எல்லாரும் இந்த வேளையில சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியோர் வயோதிபர் வாலிபர் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த வேளையில ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை பாதுகாப்பு இவர்களை ஆட்கொள்ளும்படியாக எல்லாரும் அதே அபிஷேகத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை இவர்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்க முடிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான மாலை வேளைக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த அருமையான ஜெப ஊழியத்திற்காய் முதலாவது ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுடைய சபையும் ஆண்டவரே நீங்கள் முன்னிட்டு நடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் முன்னிட்டு இதை நாங்கள் செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஞானத்திற்காக நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே இதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். கர்த்தர் எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த ஊழியத்திலே உதவி செய்ய போகிற ஒவ்வொரு டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே அப்பா வெல்கம் டீமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே மீடியா டீமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மியூசிஷியன்ஸையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா வாலண்டியர்ஸ் அஷர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்திலே நாங்கள் பங்கு பெற அந்த ஊழியத்துக்கென்று உழைக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் தருவீராக. எங்களை மறைத்து உம்மை வெளிக்காட்டுகிற கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே ஆண்டவரே இதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஜெப ஆவியை ஊற்றப்படும்படியாக எங்களுடைய சபையும் ஆண்டவரே ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காய் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபைகளிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, விசுவாசிகளின் வாழ்க்கையிலே ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. விடுதலையை தேடி வருகிற ஜனங்களுக்குள்ள விடுதலையை ஆண்டவரே நீ தருவீராக. அற்புத சுகத்தை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புத சுகத்தை தருவீராக. ஆண்டவரே இது கர்த்தரால் வந்தது, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது என்று சொல்லத்தக்கதாக இந்த ஊழியம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை எல்லாம் ஆண்டவரே ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரராய் வைத்திருக்கிறீங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே தாழ்மையோடு இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்க ராஜா. ஆண்டவரே உங்க இரக்கத்தை நம்பி உங்க கிருபையை நம்பி இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. எத்தனையோ பேர் உதவி கரங்களை நீட்டி இருக்கிறாங்க. ஆண்டவரே பண உதவி செய்திருக்கிறாங்க. இன்னும் அநேகர் செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லாரையும் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தின் தேவைகள் அத்தனைகளை ஆண்டவரே நீ சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதுவரை ஆண்டவரே நாங்கள் செய்த ஒரு ஊழியத்தில் கூட எங்களுக்கு பற்றாக்குறை வந்ததில்லை. வந்த ஊழியர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லாரும் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்து அனுப்ப கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்க உதவி செய்திருக்கிறீங்க. இம்மட்டும் நடத்தின தேவன், இம்மட்டும் நடத்தின எபினேசர், இனிமேலும் எங்களை நடத்துவதற்கு நீ போதுமானவராக இருக்கிறீர். உங்க கிருபைகளை நம்புகிறோம். உங்க ஆண்டவரே தகப்பனே பிரசன்னத்தை நம்புகிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியத்தை வெற்றியோடு முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே ஈடுபட போகிற இந்த ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்க அத்தனை பிள்ளைகளையும் நான் ஆண்டவரை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்க. பல சபைகளுடைய ஜனங்கள் வரும் பொழுது அவர்களோடு ஐக்கியத்தோடு இருக்க, அன்பாய் பேச, ஆண்டவரே ஆறுதலாய் பேச, அவர்களோடு ஆண்டவரே நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தான் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மட்டுமாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நிறைய காரியங்களை சொல்லி 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 நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஊழியமாய் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சபைக்காக, சபையினுடைய ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து அதே உற்சாகத்தோடு நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எல்லா கன்வென்ஷனுக்காக நம்ம ஜெபித்தோம், ஜெப நிலையில் இருப்போம். இப்போ நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது மல்லிகா சிஸ்டர் நீங்கள் இருக்கீங்களா? பேர் சொல்லிடுறேன், ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும். மல்லிகா சிஸ்டர் இருக்கீங்களா? ஆமென். சிஸ்டர் நீங்கள் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது அதாவது எப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:6 பவுல் சொல்கிறார், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் அப்படிங்கிற ஒரு வசனம் இல்லைங்களா? அதாவது நடுறதுக்கு ஒரு அப்போலோ, நடுறதுக்கு ஒரு பவுல் கர்த்தர் தெரிந்து கொண்டார் இல்லையா? கர்த்தர் தான் விளைய செய்கிறார். ஆனால் நடுறதுக்கு ஒரு பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்ட மாதிரி தான் நம்ம சபை ஊழியக்காரர்கள் அவர்களுடைய தரிசனம் 13 வருஷமா இந்த ஊழியத்தை அழகாக செஞ்சுட்டு வரோம். உண்மையாக கர்த்தருடைய மேன்மை நம்ம மேலே இருக்கு, கர்த்தருடைய மகிமை நம்ம சபை மேலே இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் ஜெபிங்க சிஸ்டர். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சபையின் காரியங்கள் நிறைய ஊழியங்கள், நம்ம சபை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சாட்சியுள்ள சபையாக அநேகர் நம்ம சபையை பார்த்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி உண்மையிலே சாட்சி சொல்ற மாதிரி தான் நம்ம சபை கடந்த 40 வருஷமா கர்த்தர் நம்ம சபையை அழகா அருமையா நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? அதுக்காக நன்றி செலுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அதாவது இந்த ஊழியத்தை அருமையாய் செய்யும்படியாக ஒவ்வொரு தடைகளையும் நீ தரிசனம் நம்ம சபைக்கு கொடுத்த அருமையான ஊழியக்காரர்கள், நம்ம சபைக்கு கொடுத்த அருமையான விசுவாசிகள், அழகான மியூசிஷியன்ஸ், நல்ல ஒரு ஸ்கில்டு ஒரு லீடர்ஸ் எல்லாத்துக்கும் கர்த்தர். சிஸ்டர் ப்ரேயர் பண்றீங்களா மல்லிகா சிஸ்டர்?
பிரைஸ். ஆடில சொன்னது பிரேக் ஆகுது. சொல்லுங்க. இப்ப கேக்குது சிஸ்டர், பண்ணுங்க. பாடிக்கு அப்புறத்துல உள்ளதை சொல்லுங்க. அது இடையில கேட்கல என்ன சொன்னீங்க. கேட்கலையா? சரி சரி சரி. ஒன்றும் இல்லை சிஸ்டர், நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த தரிசனம் 13 வருஷம் கர்த்தர் நம்ம சபையை இந்த ஊழியத்தை அழகாக செய்யும்படி எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் நம்ம சபையை முன்னாடி நின்று இந்த ஊழியத்தை செய்ய, அதே மாதிரி எல்லா சபைகளோடு சேர்த்து அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் தந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்தி, நம்ம ஊழியக்காரர்களுக்காக நன்றி, நம்ம நன்றி செலுத்தி, நம்ம விசுவாச குடும்பங்களுக்காக, அதே மாதிரி ஊழியத்தில் ஈடுபட்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நம்ம சபைக்கு ஈவாய் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதை சொல்லி அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் நன்றி செலுத்தி ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த ஜெப வேளையிலே கர்த்தாவே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேவரே, இந்த அந்நிய தேசத்திலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல திருச்சபையை கொடுத்து, நல்ல 3 ஊழியர்களை கொடுத்து கர்த்தாவே, நல்ல சத்தியங்களை கேட்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 11 மாசமும் கர்த்தாவே, நீங்க எங்களுடைய சபையை ஆச்சரியமாக, அதிசயமாக ஆண்டவரே நீங்க வழிநடத்தி வந்த விதங்களை நினைத்து உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஊழியர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவர்களை கண்ணின் மணியை போல நீங்க பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை சத்தியமாக போதிப்பதற்கு கர்த்தர் நீங்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்க அவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப ஊழியத்தையும் கர்த்தாவே, இது மட்டுமல்ல மற்ற எல்லா ஊழியங்களையும் எல்லா ஊழியர்களோடு சேர்ந்து அதை அரவணைத்து செய்யக்கூடிய நல்ல ஒரு கிருபைகளை எங்க ஊழியர்களுக்கு நீங்க தந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேவரே, நீங்க அவர்களுக்கு கொடுத்த நல்ல தாளந்துகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ பாராட்டின ஒவ்வொரு கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஊழியத்துல கர்த்தாவே, ஊழியர்களோடு சேர்ந்து ஆண்டவரே இணை ஊழியர்களாக ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஆராதனையிலும் மற்ற ஊழியங்களிலும் கர்த்தர் அவர்களோடு இணைந்து செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை, ஊழிய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அது மட்டும் இல்லப்பா, அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரே அந்த ஊழியத்துல மற்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஒருமித்து ஒன்றிணைந்து இந்த காரியங்களை செயல்படுவதற்கு ஆண்டவரே இந்த 13 வருஷ காலமாக நீங்க ஆண்டவரே ஒன்றாக இணைந்து இந்த ஜெப ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நீங்க எங்க சபையை நீங்க ஏற்படுத்தி எங்க ஊழியர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய கிருபையை கர்த்தர் நீங்க தந்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தகப்பனே, அதை போல இன்னும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆண்டவரே இந்த ஜெப ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எங்க ஊழியர்களுக்கு கொடுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. வருகிற நாட்களிலே அந்த ஊழியங்கள் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு அநேக ஊழியர்களை இன்னும் ஆண்டவரே இந்த கூட்டங்களிலே எழுப்பக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா ஊழியர்களையும் இணைத்து ஆண்டவரே அவர்கள் செய்வதற்கு கர்த்தர் போதுமான ஞானத்தை நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, இன்னும் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த கூட்டங்கள் முடியும் மட்டும் கர்த்தர் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீங்க தருவீர் என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்தித்ததற்காக நன்றி ஏசப்பா. கர்த்தர் இம்மட்டும் நீங்க எங்க ஊழியர்களையும் எங்க சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா மீடியா டீம், இசை வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே அந்த ஊழியத்துல ஈடுபட்டிருக்கிற ஆராதனை வீரர்கள் எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நன்றி செலுத்தி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லாரையும் நாங்கள் ஒரு குடும்பமாக எங்களுடைய சபையில இணைத்து கர்த்தர் அவர்களை நீங்க இம்மட்டும் நீங்க வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். இனிமேலும் அப்படி நடத்த போவதற்காக தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. எங்க சபைக்கு நீங்க தந்த அருமையான தரிசனத்துக்கு நன்றி. நல்ல ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது கீதா சிஸ்டர், நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரெடியா கேங்க. உங்களுக்கு கீதா சிஸ்டர் இருக்கீங்களா? எஸ்.
சிஸ்டர் இது இது உங்களுக்கு ரோமன்ஸ் 2:13 ஆக்சுவலாக, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நான் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன்ஸ் நிறைய பண்ணுறோம், நிறைய காரியங்கள் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். வரல அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, நெகட்டிவாக சொல்ல வரல. இந்த கன்வென்ஷன் நமக்கு ஒரு வித்தியாசமான கன்வென்ஷனாக இருக்கணும். வர்றவங்க வர்ற 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 ஊழியக்காரர்கள் ஆவியில கர்த்தர் அவங்களுக்கு என்ன என்ன சொல்ல நினைக்கிறாரோ அந்த வார்த்தைகள் நம்ம சபைக்கு, நம்ம தேசத்துக்கு வரணும். அந்த வார்த்தைகள் நம்ம சபை, ஸ்பெசிஃபிக்காக நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும் சிஸ்டர். அந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள், ஏன்னா நம்ம சும்மா கேட்டுட்டு போறவங்கள இருக்கக்கூடாது. இந்த இந்த முறை வருகிற வார்த்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில எவ்ரிபடிஸ் பர்சனல் லைஃப்ல அந்த வேர்ட் வந்து ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும். நம்மளுடைய அந்த வேர்டு உண்மையாக இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த வார்த்தையை நம்ம வெளியே போகும்போது அந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளா ஒரு வித்தியாசம் இந்த 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 கன்வென்ஷனில் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சபையோட கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற எல்லா சபைக்கும் வர்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, ஒரு கான்ஃபிடென்ஸோடு, ஒரு ஃபெய்த்தோடு சிஸ்டர் நீங்கள் ப்ரே பண்ணுங்க. Heavenly Father, I thank you and praise you, Lord Jesus, for this blessed time of prayer. I thank you, Lord Jesus, that you are in the midst, oh Father. Oh God, Lord Jesus, you came to this world, oh Father. God, Lord Jesus, to change lives, oh Father. God, Lord Jesus, Lord, people were going in their own ways, oh Father. They do not know what to follow, Lord Jesus. Oh God, Lord Jesus, but you came to this world to give the meaning to everyone's life, oh Father. God, Lord Jesus, it's not only the hearing the word of God, oh Father, but it is to follow it, oh Father. God, Lord Jesus, oh God, Lord Jesus, I pray, oh Father, the word of God is the breath of life, the bread of life. The word says, oh Father, God, Lord Jesus, in daily routine, oh Father, we are eating 3 times food to grow healthy and have a healthy life, oh Father. Same way, Lord, the bread of life, oh Father, should bring changes in our lives, oh Father. We should grow, oh Father. God, Lord Jesus, we should practice, oh Father, the word of God, Lord Jesus. We have been hearing the word of God, Lord, year after year, days after day, months after months, oh Father. But Lord, oh God, Jesus, it should bring forth good fruits in us, oh Father. God, I thank you and praise you for this convention, oh Father, where many people, oh Father, will be coming and hearing the word of God, oh Father, year after year. Lord, these events are happening, oh Father, but Lord, oh God, Jesus, how many of us are really, Lord, are definitely, Lord Jesus, our lives are changed, oh Father. But Lord, oh God, Jesus, we want Christ to be strengthened in us, oh Father. The characteristics of the Christ should be strengthened in us, oh Father. We should be oh God, Lord Jesus, everything, Lord, depends on that of interconnected, oh Father. The revival is interconnected, oh Father. God, Lord Jesus, when each family is revived, oh Father, each person is revived which goes to church, oh Father. God, Lord Jesus, the society will be revived, oh Father. Countries will be revived, oh Father. The revival will come, oh Father. God, Lord Jesus, help each one of us to, Lord, practically follow the commandments, oh Father. Good God, Lord Jesus, which give us life, Lord Jesus, which give us fruits, oh Father. Good God, Lord Jesus, let our lives be good example before others, oh Father. We hear the word, oh Father, let it work in us, oh Father. God, Lord Jesus, I pray, oh Father, the oneness, the Christ has Trinity, oh Father, 3 in 1, oh Father. The same way, Lord, we all are one in you, oh Father. You are the head of the Lord, head of the churches, oh Father. God, Lord Jesus, let us not look unto other people, oh Father, but Lord, our example is you, oh Father. Let everyone, oh Lord, have that conscious, I pray, oh Father. God, Lord Jesus, the commandments, the holy book is open for everyone, oh Father. Lord, each and every, oh Lord, the messages, oh Father, are taken from the word of God, oh Father. God, I pray, oh Father, help
Give us that, Lord, let the inner man in us be strengthened, oh Father. God, Lord Jesus, by your word, oh Father, and practically it should reflect in our day-to-day activities, oh Father, day-to-day life, oh Father. Give us that grace, I pray. Give the, Lord, receptive hearts, oh Father. Let the people not come to see each other or, Lord, look what is happening, oh Father, but Lord, give them the expectation, oh Father, with the desire they should come, oh Father, the reception, oh Father, of your word, oh Father, that it will bring forth good fruits, oh Father. God, I pray that grace you give each one of us and each one who is attending, that is not only our church, oh Father, many churches are joining together, Lord Jesus. God, I pray, oh Father, let this bring lot of changes in our lives, oh Father, and let your name alone be glorified, oh Father. I commit this prayer point in your loving hands. You are the God of miracles, oh Father. You are God of the wonders, oh Father. Nothing is impossible for you, oh Father. We are made by you, oh Father. We commit ourselves in your loving hands. In Jesus' precious name I pray. Amen. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி. என் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. வித்தியாசத்தை நாங்க பார்க்க போறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோட ஜெபித்து இருக்கிறோம். அடுத்தது பிரிசிலா சிஸ்டர் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரெடியா இருக்கீங்க? உங்க சிஸ்டர் இருக்கீங்களா? பிரிசிலா சிஸ்டர், பிரைஸ். பிரிசிலா சிஸ்டர் இல்லைன்னா நீங்க கருணா சிஸ்டர், நீங்க இந்த ப்ரேயர் பாயிண்ட் ரெடியா இருக்கீங்க? கருணா சிஸ்டர் இருக்கீங்களா? சிஸ்டர் பிரிசிலா சிஸ்டர் இருக்கீங்களா? கருணா சிஸ்டர் அடுத்து நீங்க அடுத்து ப்ரேயர் பாயிண்ட் பண்ணீங்க. இப்போ பிரிசிலா சிஸ்டர் நீங்க பண்ணுங்க. இருக்கு ரோமர் 2:28-29. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். அதாவது இது பர்சனல் ரிவைவல். நம்ம இந்த பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஒவ்வொரு முறையும் நம்ம ப்ரேயர் பண்ணது என்னன்னா, ஒரு ரிவைவல் வந்து இந்த தேசத்தில் வரணும், இந்த 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 நம்ம சபையில் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு 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 ஃபண்டமெண்டல் ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் லைஃப்பில் ஒரு ரிவைவல் வரணும். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லிட்டு, புறம்பாக நம்ம வெளிப்புறமாக நம்ம காட்டுற காரியங்கள் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக நம்ம சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் பெரியவங்க வரைக்கும் பர்சனல் ஒரு ரிவைவல் நமக்குள்ள வரணும். ஒரு வித்தியாசம், நம்ம ஜெபிக்கிறதுல ஒரு வித்தியாசம், நம்ம வேதம் வாசிக்கிறதுல ஒரு வித்தியாசம், நம்ம ஆராதனை, கர்த்தரோட ஆராதனை அந்த செலவிடுகிற நேரத்தில் ஒரு வித்தியாசம். அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல, நம்ம வேலை ஸ்தலங்களில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அதாவது அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்கு நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம சபையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே புறமான யூதனா இல்லை ஆண்டவரே, நான் உள்ளுக்குள்ள நான் உள்ளத்துல நான் யூதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து, ஊழியக்காரர்கள் இருந்து சின்ன பிள்ளைகள் வர ஒப்பு கொடுத்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்க சார். ஜீவனம் இருக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனத்திற்காயுமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே பெருமூச்சின் சத்தத்தோடு கூட கத்த அநேக விண்ணப்பங்களோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்களை ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சப்பா அதெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நம்முடைய செவிகள் திறந்தவைகளும் கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கிறது என்று நம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நம்முடைய செவிகள் கவனித்துக் கொண்டு இருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்பை நம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் புறம்பாக்கப்பட்ட கர்த்தாவே யூதர்களாய் நாங்கள் இல்லாதபடி உள்ளத்திலே கர்த்தாவே நாங்கள் யூதராய் இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. சப்பா எங்கள் நடக்கையில, எங்கள் பேச்சில, எங்கள் செயல்களில் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே எங்க சென்றாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை கர்த்தாவை வெளிப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்கள் சபை முழுவதுமாய் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த கூட்டத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு மாபெரும் ஆண்டவர் ஒரு ரிவைவல் ஆண்டவரே ஏசப்பா ஒரு தனிப்பட்ட கர்த்தாவை இண்டிவிஜுவல்ஸ்ல நீர் உருவாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவிலே நீர் உருவாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த மீட்டிங் நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவை எழுப்புதல் முதலாவது ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் உருவாக்கி தருவீர் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் வாழ்க்கை முழுவதுமா நீர் மாற்றும் ஆண்டவரே.
நாங்க எங்கெல்லாம் ஆண்டவரே குறைவுள்ளவர்களா இருக்கிறோமோ கர்த்தாவே, அந்த குறைவுகளை ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டவர்கள் கர்த்தாவே அனுதினம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று உம்முடைய வசனம் சொல்கிறது ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு கர்த்தாவே எங்கள் மனதிலே நாங்கள் பெரிய ஒரு மாறுதலை அடைய முடியா நாங்கள் செபிக்கிறோம். நாளுக்கு நாள் ஆண்டவரே எங்கள் உள்ளான மனிதர்கள் கர்த்தாவே இசப்பா புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்கள் சபை முழுவதுமாய் ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வரலுமாய் ஆண்டவரே இசப்பா, ஒவ்வொருத்தருக்குமாய் ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு கர்த்தாவே ரட்சிப்பும் ஒரு மாறுதலும் ஒரு எழுச்சியும் ஆண்டவரே நீர் உண்டாக்கி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை நோக்கி பார்க்கிறான், ஆனா நீர் உள்ளே திரியங்களை நீர் ஆராய்ந்து நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நினைவின் தோற்றங்கள் எல்லாம் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று நம்முடைய வசனம் சொல்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே இதன் முதல் கர்த்தாவே வாழ்ந்த வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே இசப்பா பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமடைய நீர் விரும்புகிற பாதையில் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் ஆண்டவரே எங்கள் சபையிலே கர்த்தாவே ஒவ்வொரு விசுவாசிகள் நடுவில் ஊழியர்கள் நடுவில் ஆண்டவரே பெரியோர் முதல் சிறியோர் வரலுமாய் ஆண்டவரே நீர் மாற்றி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்போர் உம்மை காணத்தக்கதான தேவ சாயல் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களிலே காண முடியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவர்கள் ஆண்டவரே, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே, அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று ஏறக்குற 3000 பேர் அவள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இசப்பா அந்த கூட்டங்கள் நிமித்தமாய் அநேக ஆயிரமான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமா எங்களுடைய சபையை ஆண்டவரே கர்த்தாவே இசப்பா ஒரு எழுப்புதலுக்கு கர்த்தாவே ஆரம்போ கட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தருமாய் ஆண்டவரே நீர் உருவாக்கி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மீட்டிங் நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் சபையில ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காண முடியா நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இசப்பா நெகேமியா செபித்தது போல எழுந்து கட்டும் வாருங்கள் என்று கர்த்தாவே சப்பா அந்த இடிந்த அலங்கத்தை கர்த்தாவே அவர்கள் ஒரு மனதோடு கூட கர்த்தாவே எப்படியாய் அவர்கள் கட்டினார்கள் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் இணைந்து கர்த்தாவுடைய ஊழியத்தை கட்ட எங்கள் ஒவ்வொருத்தருக்குமாய் அந்த கிருபைகளையும் அந்த ஞானத்தையும் ஆண்டவரே அந்த பலனையும் அந்த தைரியத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீ நடத்தி நீர் கர்த்தாவே சப்பா இனி வருகிற காலங்களிலும் நீ நடத்த போற தயவுக்காய் நன்றி. எங்கள் சபை நீர் விருத்தி அடி செய்யுங்க ஆண்டவரே. யாபேஸ் ஜெபித்தது போல தேவரையே நீர் எங்களை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய அடியானை நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் எங்கள் சபை முழுவதுமாய் நீர் வேலையடிச்சு நீர் பாதுகாத்து எங்கள் சபையுடைய எல்லையை நீர் கர்த்தாவே வருகிற காலங்களில் நீர் விரிவாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. கடைசியா ஒரு ஜெப குறிப்பு கருணை சிஸ்டர் நீங்க ரெடியா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம லூக்கா 10:41-42 அதுதான் இயேசுவானவர் அப்படியே தான் சொல்றாரு, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி தான் இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், பவர் ஆஃப் சாய்ஸ் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் எடுக்கணும். நம்ம தான் we only have to choose. நம்மளுடைய நேரம், நம்மளுடைய காலம், நம்மளுடைய சிந்தை, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த சபையில் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் புரியுது, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியாத சூழ்நிலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நல்ல டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஆனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஜனங்களுக்குள்ள, நம்ம சபையின் ஜனங்களுக்குள்ள நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் தரணும். இதுதான் எனக்கு நல்லது. வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் நிறைய, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கள எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது என்ன, நம்ம கிறிஸ்டியன்ஸ், நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை நம்ம சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தரணும்னு சொல்லி, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும், ஊழியக்காரர்கள் வரைக்கும் அதை தரணும்னு சொல்லி சிஸ்டர் நீங்கள் ஏர்னஸ்டாக நீங்கள் ப்ரேயர் பண்ண முடியாது நான் கேட்குறேன். இதான் கடைசி ப்ரேயர் பண்ணேன்.
அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இவ்வேளையிலும் சுவாமி இந்த ஜெப குறிப்பா பாதபடியில நாங்க வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்கு நல்ல நல்ல திட்டங்களை நீர் கொடுத்து நல்ல நல்ல ஜெப வேளைகளை நீர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அதற்கான வழிகளை நீர் இந்த காலத்திலையும் எங்களுக்கு நல்லபடியாக நீர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில இந்த நேரத்தை செலவு அதை கொடுக்கிற நேரத்திற்காக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பெயர் பெயராக சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ரோமன்ஸ் 2:13 சொல்லுகிறதை போல, for it is not those who hear the law who are righteous in God's sight, but it is for those who obey the law who will be declared righteous. ஆண்டவரே, சும்மா உலக கண்களுக்கு முன்பாக தன் நேரத்தை ஆண்டவரே வேதத்துல செலவு பண்ணுகிறதை போல காமிக்கிறவர்களுக்கு மத்தியில அல்ல, அதன்படி நடக்கிறவர்களுக்கு மத்தியில தான் நீர் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதை போல ஆண்டவரே, எங்களோட வேதத்தின் அந்த ஆழத்திற்கு நாங்க முழுமையாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோட நேரம் காலம் எல்லாம் உன் கரத்துல இருக்கிறதப்பா. ஆனா இந்த உலகத்தின் நேரத்தை நாங்க முழுமையாக பிரயோஜனப்படுத்த அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை நீங்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அதை நாங்க கரெக்டான விதத்துல யூஸ் பண்றதற்கு எங்களுக்கு தெளிந்த புத்தியை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவையில்லாத காரியங்களுக்கோ தேவையில்லாத காரியங்களோட பேசுறதற்கு எங்க நேரத்தை செலவழிக்காதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க உமக்கு கணக்கு கொடுக்கிறபடினால் ஆண்டவரே, உண்மையும் உத்தவமாக உங்களோட பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்க எப்படி பணிந்து வேண்டிக் கொள்கிறோமோ அதை போல முழுமையாக 24 மணி நேரமும் உங்களோட பிரசன்னத்திற்கு மூலியமாக நாங்க சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு பழக்க வைக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. Romans 8:15 சொல்லுகிறதை போல, for you did not receive a spirit that makes you a slave again to fear, but you received the spirit of sonship. ஆண்டவரே, நாங்க பயம் கொள்ளுகிற அந்த ஆவி எங்களுக்குள்ளால வராதபடிக்கு ஆண்டவரே, உம்மோட பிள்ளைகளாக இருக்கிறவர்களாக நாங்க இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களுக்கு நல்ல நீர் அந்த ரைட்ஸ கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். அதை முழுமையாக பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த நிதானத்தை கொடுப்பீராக. உலக ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாங்க மாறாதபடிக்கு எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுப்பீராக, நிதானத்தை தருவீராக. ஆண்டவரே, நாவின் வார்த்தைகளை நிதானத்தோட பேசுவதற்கு அந்த நிதானத்தை கொடுங்க. எங்க நாவின் வார்த்தைகளுக்கு கணக்கு இருக்கின்ற அந்த எண்ணத்தை நீர் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளால நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோட புலங்களும் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதுல இருக்கிற ஒவ்வொரு டெசிஷன்ஸும் எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டெசிஷன்ஸும் பாதபடியில வைத்து ஜெபத்தின் மூலியமாக ஆண்டவரே நாங்க அதை சொல்லிவிட்டு காத்திருக்கிறதற்கு எங்களுக்கு அந்த நிதானத்தை கொடுப்பீராக. அந்த ஆவியில அந்த அனல் எப்பொழுதும் அந்த அனல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இம்மட்டுமாக நாங்கள் ஆண்டவரை ரொம்ப அர்னஸ்டாக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். உண்மையாக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோமோ அத்தனை காரியங்களுக்கும் ஆண்டவர் வழிகளை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த ஊழியத்தை அருமையாக நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஏற்கனவே பாவியான ஒரு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலிருந்து தொடர்ந்து உங்களுடைய சொந்த ஜெபங்களில் இந்த ஊழியத்தை நீங்கள் ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்கின்றேன். ஜெபத்தில் தான் அந்த ஊழியத்தை நம்ம கட்ட முடியும். நம்மளுடைய பணத்தினால அந்த ஊழியத்தை கட்டவே முடியாது. நீங்கள் எல்லாரும் உண்மையாக உங்களுடைய அனுதின ஜெபத்தில் இந்த ஊழியத்தை திறப்பின் மாதம் ஊழியம் நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும். இந்த நாட்களுக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு நீங்கள் வரும்படியாய் நான் அன்போடு கேட்கின்றேன். வருகிற நாட்களில் சபையினுடைய அந்த
வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். அது மாத்திரமல்ல, சபையினுடைய இந்த கன்வென்ஷனுக்கான ஹேண்டில் ஒரு வீடியோ இருக்கிறது, அது ரெண்டையும் கூட சபையினுடைய இந்த குரூப்பில் போடுறோம். எல்லாரும் அவங்களுடைய ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், எதுலாம் நீங்கள் ரீச் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ நீங்கள் ரீச் பண்ண முடியாய் அன்போடு கேட்கின்றேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் வந்து அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அருமையான பரிசுத்த தனேஷ் உங்களுக்கு ஜெபித்து முடிப்பாங்க. ஆமாம். நல்ல ஆண்டவரே, நன்றுள்ளத்தோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, போருக்கு செல்வதற்கு முன்பதாக பயிற்சி தேவை போல ஊழியங்கள் சிறப்படைய ஜெபங்கள் தேவை. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய கன்வென்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்க தொடங்கி இருக்கிற இந்த காரியங்களில் இந்த தேவ ஆவியானவர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு குறிப்புகளையும் உடைய கரங்களை நாங்கள் தருகிறோம். ஜெபம் ஆண்டவரை நடத்தின உடைய பிள்ளைகளை உடைய கரங்களை தருகிறோம். என் தேவன் இன்னும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திற்காய் வந்து ஆண்டவரை ஜெபித்த நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் எங்கள் தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபத்திலே ஆண்டவரை இந்த கன்வென்ஷனுக்காக ஜெபிக்க என் தேவன் எங்களை கர்த்தாவே வைராக்கியம் உள்ள இருதயத்தை நீ தர வேண்டுமாய், ஆண்டவரை உற்சாகமான ஆவியை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, ஜெபிக்கிற சபை சாதனை செய்கிற சபை. ஆண்டவரே, ஜெபிக்கிற சபை ஆண்டவரை கர்த்தாவே அப்பா ஆத்துமாக்களை உருவாக்குற சபை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோமே, அப்படியா எங்கள் சபையை மாற்றினதற்காக நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட கடந்து சொல்லுவோம். ஆமென். God bless. Amen. Dinesh, praise the Lord, brother. Praise the Lord. Charles, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Saludas. Amen. Berlin, brother, praise the Lord. Praise the Lord. Brother, praise the Lord. Dalil, brother, praise the Lord. Sister, praise the Lord. Other sister, praise the Lord. Praise the Lord, praise the Lord. God bless. Praise the Lord.